guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஷாவில் இருக்க சிவன் மாரி எங்கேயும் ஒரு ஸ்டாச்சு இருக்குன்னு சொன்னேன். அதனால நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இது லொக்கேஷன் கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். கோவிந்தசாமி காலேஜ் ரோடு போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் வரும். அனந்தமங்கலன்ற கிராமம். நம்ம வந்து கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். அதில் வச்சு பார்த்து போயிருக்குங்க. யாருன்னா போனோம்னா திண்டிவனத்துலேருந்து எத்தனை பேர் இன்னும் போகாமல் இருக்குன்னு சொல்லுங்கள். நானே ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் போனேன். ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். இப்போ தான் 5 மஸ்தான் அந்த ஃபோட்டோலாம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபா டோக்கன் கொடுப்பாங்க. அது டோக்கன் வாங்கினு உள்ளே போனீங்கன்னா கீழே குகையில் வந்து விநாயகர் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம போனோம். எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்தீங்களே இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டைம் போகும்போது இதை வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் கூடவே தருவாங்க, அன்னதானம் டோக்கன் சொல்லிட்டு. கீழே போனீங்கன்னா அதுக்கு சாப்பாடு போடுவாங்க. அது எப்படி இருந்ததுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இடத்துலாம் ஊற்றுலாம் வந்துருந்தது தண்ணி. இது மழை டைம்லாம் இன்னும் எப்படி இருக்குன்னு தெரில. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாமி பார்த்துட்டு கீழெல்லாம் இறங்கி வந்தாச்சு. நம்ம போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் சிலை இருக்கும். அதுக்கு மேலே தான் சிவன் சிலையே இருக்கும். அதுக்கப்புறம் சாமிலாம் பார்த்துட்டு வெளில வரும்போது சிட்டப்பேரியெல்லாம் சூப்பராக இருந்தது எல்லாத்துமே. இங்கே போய் நானும் உட்காந்துட்டோம். ஃப்ரெண்டும் வந்து உட்காரலான்னு வந்தான். கல் அடிக்கணும், ஏன்டா கல் அடிக்க வச்சுருக்கான்னு கேட்டான். நான் வந்து இதுவில் பார்த்துருக்கேன், திருப்பதியில் கல் அடிக்க வச்சுருந்தா வீடு கட்டிடலாம் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நானும் சொன்னேன் வாங்கிட்டேன். அதை நம்பி அவனும் போய் கட்டினா. அதுனா உண்மையாக பொய்யான்னு தெரில. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே நிறையா மரம் வந்து அழிக்காமல் அப்படியே கட்டியிருக்காங்க. அதுக்கே வந்து பாராட்டணும். நாங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வெளில வந்தோன்னா சிட்டப்பேரியாவில் கொஞ்சம் சர்க்கஸ் ஊஞ்சல்லாம் இருந்தது. நான் ஊஞ்சல் ஆட நின்று அப்படியே ஃப்ரெண்டை வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.